மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. சார் 200 ரூபாய் சார். தேங்க்ஸ் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க மிஸ்டர் விஜய். சந்தோஷ் சார் மேல தான் இருக்காரு. நீங்க என்னென்ன ஒர்க் பார்க்கணும், உங்களோட ஒர்க் நேச்சர் எப்படி, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இன்னைக்கே உங்களுக்கு டாஸ்க் அசைன் பண்ணி விடுவாங்க. தேங்க்யூ சார். சந்தோஷ் சார் நான் பார்க்கறேன். ஓகே பாருங்க. பாய். விஜய் சார், நீங்க எப்படிங்க? அது ஒரு பெரிய கதை ராஜன், நான் அப்புறமா சொல்றேன். சார், ஆல்ரெடி சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை கண்டிப்பா வந்துடக்கூடாது சார். ஒரு முதலாளியா உங்களை பார்த்துட்டு இப்படி ஒரு எம்ப்ளாயியா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். ஓகே விடுங்க ராஜன், அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அதை பத்திலாம் இனிமே பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். சரிங்க சார். உங்களை யாரை பார்க்க சொன்னாங்க? மிஸ்டர் சந்தோஷ். சந்தோஷ் சார் கேபினா? நேரா போங்க, அங்கேதான் இருக்கு. சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க விஜய். சார் குட் மார்னிங். நம்ப மாட்டீங்க, ஜஸ்ட் நோ உங்களை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நம்ம கம்பெனிய உடனே நாம டெவலப் பண்ணி ஆகணும். என்னெல்லாம் நடந்து போச்சு விஜய். தப்பான ஆளுங்களை நம்பிட்டேன். உங்களை பத்தி சொல்லணும்னா ஐ எம் இம்ப்ரெஸ்ட். மிஸ்டர் விஜய், ரவி உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அனுப்பி வச்சாரு, பார்த்தேன். கரெக்டான நேரத்துல எங்க கம்பெனிக்கு உங்களை செலக்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். எனக்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான டைம் சார். இந்த சேலஞ்சிங் ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும்னு நம்புறேன். நீங்க நம்ம கம்பெனிங்க எடுத்தோனே சொன்னீங்க. ஹியர் ஆஃப்டர் ஐ வில் டேக் கேர் சார். ஆல் தி பெஸ்ட் விஜய். தேங்க்யூ. அப்புறம் நம்ம கம்பெனியை டெவலப் பண்ற விஷயமா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுல ஒண்ணுதான் ஆல்ரெடி ஃபீல்ட்ல இருக்கிற வேற ஒரு கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப்பை ரன் பண்ணலாங்கிறது. ஆல்மோஸ்ட் மெர்ஜர் மாதிரி தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட நாம டை அப் பண்ண போறோம். அவங்க தான் நம்ம கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போறாங்க. சார் வாட்? எந்த கம்பெனி சொன்னீங்க? ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மேடம், மீட் மிஸ்டர் விஜய், அவர் நியூ எம்ப்ளாயி, ஹைலி டேலண்டட். ஓ, சார் தான் நீங்க சொன்னவரா? எஸ் மேம். நீங்க சார் கூட ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பேசி பாருங்க. சாரோட எபிலிட்டியை நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. சார் நிறைய ஐடியாஸ் வச்சிருக்காரு மேடம். காம்படிட்டர் கம்பெனிஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் சார் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காரு. இஸ் இட்? இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். எஸ் மேம். உங்க கூட டை அப் பண்ணது, சாரை ரெக்ரூட் பண்ணது எல்லாமே ரொம்ப கச்சிதமான நேரம்னு நினைக்கிறேன். யா ரொம்ப கச்சிதமான நேரம் தான். மிஸ்டர் விஜய், இன்னைக்கு காலையில தான் நீங்க வரதுக்கு ஜஸ்ட் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்லயே சைன் பண்ணேன். சோ நீங்க சந்தோஷ் சாரோட அசோசியேட் இல்ல, என்னோட அசோசியேட் ஆயிட்டீங்க. கரெக்ட் மேம். என்னை விட ஃபீல்டில் ரொம்ப காலமா நம்பர் 1 இருக்கிற நீங்களும் உங்களுக்கு கீழே விஜய் சாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா இந்த கம்பெனி கண்டிப்பா 6 மாசத்துல எங்கேயோ போயிடும்னு நம்பிக்கை வந்துருச்சு மேடம். சரி சந்தோஷ் சார், நான் கேட்ட டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்க. நான் விஜய் சார் கிட்ட மற்ற விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். சரிங்க மேம், இட்ஸ் யுவர் டைம். மிஸ்டர் விஜய், மேம் கிட்ட உங்க ஐடியாஸ்லாம் சொல்லுங்க. அப்புறம் விஜய் சார், போட்டியா இருக்கிற கம்பெனிகள் எல்லாம் காலி பண்றதுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களாமே, அப்படியா? போட்டி கம்பெனின்னு நீங்க சொன்னதில்ல, முக்கியமா ராஜேஸ்வரி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸும் வரும்ல. ஆனா பாவம், உங்க ஃபர்ஸ்ட் ஐடியாவே
எப்படி காலி பண்ணிட்டேன் பாத்தீங்களா? டேய், உன்னோட கம்பெனியே உனக்கு காப்பாத்திக்க தெரியல, நீ இந்த கம்பெனி அப்படியே தூக்கி நிறுத்த போறியா முட்டாள்? ஏய், பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். ஏன் பேச? நம்ம 2 பேரும் இந்த கம்பெனியை எப்படி மேல கொண்டு வர்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோமா? டிஸ்கஸ் டிஸ்கஸ். ஆமா, உனக்கு இங்க சம்பளம் எவ்வளோ? எவ்வளோடா? என்ன, ஒரு 10,000, 50,000? உனக்கு அதுக்கும் மேல அதிகமா வேணும்னா கேளு, நான் பார்த்து போட்டு கொடுக்குறேன். ஏய், வாய் மூடிக்கிட்டு உன்கிட்ட பேசுறதுக்கே நான் விரும்பல. நீ ஏன் கிட்ட பேசாம எப்படி இந்த கம்பெனில இருக்க முடியும்? அறிவில்லாதவனே. ஆனா நீ பெரிய பாவம்டா. இப்படி ஒரு ட்விஸ்ட நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல? பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு, சம்பளம் வாங்கி முன்னேறி காரு பங்களா அப்படி இப்படின்னு வாங்கி சொந்தமா கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு ராத்திரி முழுக்க கனவு கண்டிருப்பியே. ஆனா என்ன, சோ சேட், எல்லாமே வீணா போச்சு. நீ எப்படி இந்த கம்பெனில சேர்றத நான் மோப்பம் புடிச்சு வந்தேன் தானே நீ யோசிக்கிற? வேற யாரு? அதுக்கும் உன் பொண்டாட்டி தான் காரணம். ஆமாண்டா, உன் பொண்டாட்டி ஒரு காரியத்தை செஞ்சுதான் ஏன் கண்ணுல மாட்டிக்கிட்டா. ரொம்பலாம் யோசிக்காத, நானே சொல்லிடுறேன். முந்தா நேத்து உன் சர்டிபிகேட்டை திருடுறதுக்கு உன் பொண்டாட்டி அனுப்பி விட்டல்ல? அது என்னோட சர்டிபிகேட். அதை எடுக்கிறதுக்கு பேரு திருட்டு கிடையாது. டேய் ராஸ்கல், அர்த்த ராத்திரியில என் வீட்டு காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு திருட்டுத்தனமா உள்ள வந்திருக்கான். என்னமோ ஜென்டிலா பேசிட்டு இருக்க. அவளுக்கு தான் படிப்பு கிடையாது, நீ படிச்சவன் தானே. அவளுக்கு சொல்லிருக்கலாம்ல சிசிடிவி செட் பண்ணி வச்சிருக்கேன்னு. இவ பாட்டுக்கு வந்து குதிச்சா மாட்ட மாட்டாளா? இங்க பாரு, நேரா நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என் வீட்டு பண நகையெல்லாம் காணும்னு ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? உன் பொண்டாட்டி கம்பி எண்ணுவா. ஏய், பயப்படாத. இப்ப அவசரப்பட்டு நான் அப்படிலாம் செஞ்சிட மாட்டேன். நான் புத்திசாலி, எதை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் அவளை உள்ள அனுப்பிட்டா எனக்கு பெருசா என்டர்டைன்மெண்ட் இருக்காதுல்ல. அவளை மாதிரி ஒரு சொதப்பல் கேஸ் உன் பக்கத்துல இருந்தாதான் எனக்கு ஈஸி. பெருசா பைய தூக்கிட்டு போறாளே, என்னடா மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா உன் ரூம்குள்ள இருந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே காணோம். அப்புறம் விசாரிச்சு பார்த்தாதான் இந்த கம்பெனிக்கு நீ இன்டர்வியூக்கு போறேன்னு தகவல் கிடைச்சது. முன்னாடியே போந்து கெடுத்து விட்டுருப்பேன். ஆனா அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்காது பாத்தியா? அதான் ஒரு நாள் உனக்கு டைம் கொடுத்தேன். நீ ஹாப்பியா கனவெல்லாம் கண்டு மனக்கொட்டையெல்லாம் கட்டி கொஞ்சம் விளையாடணும்ல. அப்புறம் அடிக்கணும், ஒரே அடி, எந்திரிக்கவே முடியாத மாதிரி ஒரு அடி. நீ எல்லாம் ஒரு மனுஷன். உன் கூட பிறந்ததை நினைக்கிறப்பவே எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. உன்னை நான் என் அம்மா மாதிரி நினைச்ச பாத்தியா? என்ன நானே ஏதாவது பண்ணிக்கணும். டேடே இர்ரா, இது ஏன் கம்பெனி. நான் தான் இங்க பேசுவேன், நான் தான் இங்க எல்லாத்துலயுமே செயல்படுவேன். ஜாயினிங் லெட்டர் ரெடி பண்ணியாச்சு. அது கூடவே இன்னொரு லெட்டரும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னு கெஸ் பண்ணி பாப்போம். டெர்மினேஷன் லெட்டர். மிஸ்டர் விஜய் இந்த கம்பெனில சீஃப் எக்ஸிகியூட்டிவ்னு ஒண்ணுத்துல போட்டிருக்கு. இன்னொன்னுத்துல சேம் டேட்ல மிஸ்டர் விஜய் இந்த கம்பெனில இருந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கப்பட்டு டெர்மினேட் செய்யப்பட்டார்னு போட்டிருக்கு. இந்தா வெச்சுக்கோ. டேய், உனக்கு அறம் ஒழுக்கம்னா என்னன்னு தெரியுமா? அதுல எதுவுமே இல்லாத நீ என் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போறியா? சே, உன்ன மாதிரி கேவலமான ஒரு பொம்பளைய என் லைஃப்ல நான் பார்த்தது இல்ல. சரி, சின்ன வயசுல நீ நல்லா தானே இருந்த. இவ்வளவு கேவலமான எண்ணம் எப்போ உனக்குள்ள வந்து தொலைஞ்சது? இல்ல இதே சீப்பான புத்தியோட தான் நீ அப்பவும் தொம்பின்னு சுத்திட்டு இருந்திருக்க இல்ல? டே நீ எல்லாம் சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணு கேவலமான ஆளெல்லாம் இல்ல. ஏன் மனசாட்சிக்கு தெரியும் எனக்கு சேர வேண்டியது என் கைக்கு லேட்டா வந்து கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி எனக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் அபகரிச்சு வச்சிருந்தது நீதான். என்னமோ யோகிய மாதிரி என்கிட்ட வந்து சீன் போட்டுட்டு இருக்க. உன்கிட்ட இருந்த சொத்தை ஆட்டையை போட்டு அனுபவிக்கலான்னு மல்லி ஒரு கும்பல கூப்பிட்டு சுத்தி வந்தால.
ஆல்ரெடி ஏமாந்து போய் உட்கார்ந்திருந்த உன்னை நான் விடுவேனா? ஏய் நிறுத்து. மல்லிய பத்தி ஏதாச்சும் தப்பா ஒரு வார்த்தை பேசின என்ன நடக்கும்னே தெரியாது. பாருடா, ஏதோ தெருவுல இருக்க வேண்டிய உனக்கும் உன் பிள்ளைக்கும் ஏதோ 2 வாரம் இடம் கொடுத்து சோறு போட்டதுக்காக அவளுக்கு இவ்ளோ பெரிய சப்போர்ட்டா? ஏய் வாய மூடு. இதுக்கு மேல நீ எந்த வார்த்தை பேசவும் உனக்கு அருகதை கிடையாது. இங்க பாரு, காசு பணத்துல என் படிப்புல வேணா மல்லி சரிசமம் இல்லாம இருக்கலாம், ஆனா குணத்துல அவ கால் தூசுக்கு நீ தேற மாட்ட. உன்கிட்ட பணம் இருக்கலாம், ஆனா நீ பணக்காரி கிடையாது. அவகிட்ட அன்பு இருக்கு, அவ தான் பணக்காரியா இருக்கா. உன்கிட்ட வேலை பார்த்து உன் கையால சம்பளம் வாங்குறதுக்கு நான் பட்டினியா கிடந்து செத்துருவேன். உன்ன மாதிரியே உன் கம்பெனியை அழிச்சு போட்டோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.